நெறைய பேர் வந்து நீங்க எந்த ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோ லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்லயோ அண்ட் லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ பேசிக்கா நான் என்னென்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணனோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். ஸோ பேசிக்கா எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நான் யூஸ் பண்ணாத ஒரு சிலது நான் பத்தி பேச போறேன். அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லீட் கோட். ஓகேங்களா? லீட் கோட்ல வந்து டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கு. நான் லேர்ன் பண்ணதுல 90% வந்து லீட் கோட டிஸ்கஷன்ல தான் லேர்ன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவ்வளோ இது இருக்கு. இப்போ நீங்க ஆல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இல்லை ஸ்டடி கைடுன்னு ஒன்று இருக்கும். அங்கே போயிட்டு மோஸ்ட் வேர்ட்ஸ் ஓகேங்களா போனீங்கன்னா அதில் வந்து நிறைய இருக்கும். டைனமிக் ப்ரோக்ராம் பேட்டர்ன்ஸ் பற்றி ஒருத்தங்க ஆர்டிகல் எழுதிருக்காங்க. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டாபிக் தெரியல, ஃபார் எக்ஸாம்பிள் பைனரி சர்ச், அதை பற்றி சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யாராவது ஆர்டிகல் போட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேர்ட்ஸ் போனீங்கன்னா அதெல்லாம் இங்கே சர்ச் பைனரி சர்ச்னு சர்ச் பண்ணாலும் வரும். ஓகே, பைனரி சர்ச் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம இந்த மாதிரி டிஎஸ்ஏ கம்யூனிட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட பிளாக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அந்த பிளாக்ஸ் படிக்கிற மூலமாக அவங்களுக்கு வந்து ஸோ அவங்களும் கண்டிப்பாக ஒரு டாப் தான் இருப்பாங்க. அவங்க எப்படி கான்டெஸ்ட்டில் சால்வ் பண்ணுறாங்க, எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பெஸ்ட் ரிசோர்ஸ்னு சொல்லுவேன். நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கோட் ஃபோர்ஸஸ். இது வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இல்லை நார்மலாக டிஎஸ்ஏ ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். கோட் ஃபோர்ஸஸ்லேயும் வந்து நிறைய பிளாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இது வந்து லீட் கோடோட பிளாக்ஸோட ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஈஸியாக புரியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர், ஃபென்விக் ட்ரீனா என்ன, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கோட் ஃபோர்ஸஸ் வந்து எல்லாரும் படிக்கணும். பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் ரொம்பவே மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். நிறைய பேருக்கு புரியாது. பட் யாருக்காவது டீப்பாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோட் ஃபோர்ஸஸ் ஆர்டிகல் ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து நிறையாவே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து சிபி அல்காரிதம், ரொம்ப ஃபேமஸான வெப்சைட். இது வந்து எல்லாருமே வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக கான்ட்ரிபியூட் பண்ணி மற்ற லாங்குவேஜில் இருக்க ஒரு பேஜை வந்து இதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது பண்ணி யூஸ் பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதில் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான அல்காரிதம் இதில் தான் லேர்ன் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ப்ராசஸிங் அப்படிங்கிற டாபிக் வரேன். ஸோ ஸ்ட்ரிங் ஹேஷிங் என்ன ரொம்பவே மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். ஆனால் ரொம்பவே புரிகிற மாதிரி, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாகவே இருக்கும். ஸோ நிறைய பேர் யாரெல்லாம் காம்படிட்டிவ் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சிபி அல்காரிதம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரிக் மெத்தட்ஸ் அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஓகே, நான் இதில் ஸ்ட்ரிங் அல்காரிதம்ஸ் நிறையவே இதில் படித்தேன். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் அண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ரொம்ப நிறையா அட்வான்ஸாக படிக்க நினைக்கிறவங்க இந்த மாதிரி இந்த சிபி அல்காரிதம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லை அப்புறம் எனக்கு பேசிக்காக தான் படிக்கணும், ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஹேக்கரத்தோட இந்த ப்ராக்டிஸ் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்ஸில் வந்து அல்காரிதம்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அல்காரிதம்ஸ் அண்ட் டேட்டா செக்ஷன்ஸ் 2 செக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ அல்காரிதம்ஸ்ல வந்தீங்கன்னா நிறைய இருக்கும். லீனியர் சர்ச் அப்படின்னு இருக்கும். லீனியர் சர்ச்சுக்குள்ள போய் டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லீனியர் சர்ச் என்ன அப்படின்னு டுட்டோரியல் போட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதே மாதிரி எல்லா அல்காரிதம்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் ஃபாலோ பண்ணாலுமே உங்களால் ஈஸியாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க எப்படி மல்கிரீடினா என்ன. ஸோ பேசிக்காக எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணிப்பாங்க. இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசோர்ஸ். யாராவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும். ஸோ அடுத்து வந்து கீக்ஸ் ஆர் கீக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கீக்ஸ் ஆர் கீக்ஸில் நீங்கள் எப்பவுமே தேடும் போது, ஏன்னா கீக்ஸ் ஆர் கீக்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து தேடணும்னா பேசிக்காக அல்காரிதம் நேம் போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஎம்பி அல்காரிதம்னா கீக்ஸ் வரைக்கும் கேஎம்பி அல்காரிதம் போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து கேஎம்பி அல்காரிதம் பற்றி எல்லாமே இருக்கும். பேசிக்காக நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் சொன்ன சிபி அல்காரிதமாக இருக்கட்டும், கோட் ஃபோர்ஸோட பிளாகாக இருக்கட்டும், லீட் கோடோட பிளாகாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து அந்த அல்காரிதம் நேம் ப்ளஸ் அந்த கோட் ஃபோர்ஸஸ் ஆர் லீட் கோட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோட ரெலவெண்ட் ரிசல்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா லீட் கோட் கீக்ஸ் ஆர் கீக்ஸ் வந்து ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் என்னோட நான் பார்த்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப பிகினாக இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பலாம் அட்வான்ஸாக புரியாது அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் படிங்க. ஸோ
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் வந்து ஒரு நாள் வந்து சும்மா தேடும்போது கிடைச்ச ஒரு வெப்சைட் என்னன்னா visualgo.net. பேசிக்காக நான் எல்லா வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த visualgo.netனா எல்லா அல்காரத்தும் நீங்கள் வந்து விஷுவல் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் போகணும்னா ஸ்டார்டிங் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுலேயே அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கிறத ஒவ்வொரு லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எப்படி ஸ்டார்டிங் ஒர்க் ஆகுது, எப்படி அந்த ஸ்டார்டிங் இருக்கிறது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது விஷுவலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணதில்லை, பட் இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த அல்காரத்தை. ஸோ நீங்கள் வந்து விஷுவலாக பார்த்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கோடில் எந்த லைன் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பண்ணலாம். இது வந்து வெறும் சின்ன அல்காரத்துக்கு மட்டும் இல்லை, ரொம்பவே காம்ப்ளெக்ஸான அல்காரத்துக்குமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கான்வெக்ஸ் ஹெல்ப் ப்ராப்ளத்துக்கு கூட இருக்குது. ஒரு ட்ராவலிங் சேல்ஸ்மேன், மின்வர், டெக்ஸ்ட் கவர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்குமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரியல, ஸோ அதுக்கு வந்து அதுக்கான பெட்டர் ரிசோர்ஸ் கிடைக்கலன்னா இதில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது மூலமாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க ஒரு பெஸ்ட் ரிசோர்ஸ். இது இல்லாமல் கூட நிறைய ரிசோர்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு எதாவது ரிசோர்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த கம்யூனிட்டி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் இந்த ரிசோர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு எதாவது ரிசோர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வேறு ஏதாவது வீடியோ ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.